இருந்து ஒழிவதாக இருந்தால் பிரிவு பழக்கமாகிவிட்டது. பிரிவு பழக்கமாகிவிட்டது. உன் சந்திப்பும் பிரிவாகவே தெரிகிறது. உன் சந்திப்பும் பிரிவாகவே தெரிகிறது. காத்திருத்தலில் ஒரு சுகம் இருக்கிறது. காத்திருத்தலில் ஒரு சுகம் இருக்கிறது. எப்போது நீ பிரிய போகிறாய்? காத்திருத்தலில் ஒரு சுகம் இருக்கிறது. எப்போது நீ பிரிய போகிறாய் சொல். காத்திருக்க ஆசையாக இருக்கிறது. கண்ணே, அது ஒரு காலம் உன் கண்ணில் கனவாயிருந்தேன். கண்ணே, அது ஒரு காலம் உன் கண்ணில் கனவாயிருந்தேன். கண்ணே, இது ஒரு காலம் உன் கண்ணீர் துளியாய் விழுந்தேன். தட்டும் இருகை போல் இருவர் அழைக்க இங்கு வந்தேன். தட்டும் இருகை அழைப்பை போல் இருவர் அழைக்க இங்கு வந்தேன். இல்லை என்றால் இங்கு எனக்கு என்ன வேலை? தட்டும் இருகை புரியலன்னு நினைக்கிறேன். பெற்றோர்களால் பிறக்கிறோம். தட்டும் இருகை அழைப்பை போல் இருவர் அழைக்க இங்கு வந்தேன். இல்லை என்றால் இங்கு எனக்கு என்ன வேலை? வாழ்க்கையே தண்டனையாகிவிட்டது. அப்படி என்ன குற்றம் செய்தேன் உன்னை காதலித்ததை தவிர? வாழ்க்கையே தண்டனையாகிவிட்டது. அப்படி என்ன செய்தேன் உன்னை காதலித்ததை தவிர? கவிதையை குறைவாக மதிப்பிடாதே தம்பி. கவிதையை குறைவாக மதிப்பிடாதே தம்பி. அது கண்ணகியின் கைச்சிலம். உடைந்தால் ராஜ்யங்கள் கவிழ்ந்துவிடும். சமாதியில் இருந்த பிணத்தை பார்த்து சொன்னது மரம். சமாதியில் இருந்த பிணத்தை பார்த்து சொன்னது மரம். நீ மேலே இருந்ததால் கீழே போய்விட்டாய், நான் கீழே இருந்ததால் மேலே வந்து விட்டேன். நான் பிறப்பதற்காக ஒரு கருப்பை தேடி அலைந்தேன். நான் பிறப்பதற்காக ஒரு கருப்பை தேடி அலைந்தேன். உன் இதயம் கிடைத்தது. உனக்கான கவிதையை இனி நான் எழுத முடியாது. உனக்கான கவிதையை இனி நான் எழுத முடியாது. அதற்கான வார்த்தைகள் கண்ணீர் துளிகளாய் சிந்தி போய்விட்டன. அதற்கான வார்த்தைகள் கண்ணீர் துளிகளாய் சிந்தி போய்விட்டன. வாழ்க்கைக்கு தாகம் எடுத்தால் விரும்பி குடிப்பது மனிதர்களின் கண்ணீரை. வாழ்க்கைக்கு தாகம் எடுத்தால் விரும்பி குடிப்பது மனிதர்களின் தண்ணீரை. நான் இறந்தபின் நீ கண்ணீர் வடிப்பாய். நான் இறந்தபின் நீ கண்ணீர் வடிப்பாய். உன் கண்ணீரில் நான் உயிர் தேடுவேன். நன்றி. அடுத்ததாக ஹைக்கூ நேரம். நமக்கு விருந்தாக ஹைக்கூ வழங்க இளசி ஜெயஸ்ரீயும் இஷாக்கும் வந்திருக்கிறார்கள். முதலில் ஹைக்கூ வழங்குகிறவர் இள சா ஜெயஸ்ரீ. அன்பே கடவுளாம், அர்த்தம் புரியவில்லை, கோயிலில் உயிர் பலி. உழைப்பின் உயர்வை எல்லோருக்கும் உணர்த்துகிறது ஜோதிட கிளி. நாளை பக்ரீத், சங்கரனுக்கும் மகிழ்ச்சி, பள்ளி விடுமுறை. நாளை பக்ரீத், சங்கரனுக்கும் மகிழ்ச்சி, பள்ளி விடுமுறை. பூமி அழகாய் இருக்கிறது, இன்று சம்பள தேதி. அகிம்சை பிரசங்கம், மனித கூட்டம், துப்பாக்கி பாதுகாப்பு. இதுவரை ஹைக்கூ வழங்கியவர் இலாசா ஜெயஸ்ரீ. அடுத்து வழங்குகிறவர் இஷாக். பணத்தோடு இலவசமாய் பெண்ணும் வரதட்சணை கூத்து. காதருகே கொசு கிசுகிசித்தது. காதருகே கொசு கிசுகிசித்தது. சாக்கடையை சுத்தம் செய் என்று. வயதானால் என்ன, இளமையாகவே தெரியும் உருவம், நிழலை பார். ஒப்பனை கலைந்த கதாநாயகர்கள், ஒப்பனை கலைந்த தமிழ் கதாநாயகர்கள், நிஜ வாழ்வில் கதாநாயகனாய் உதவும் விவேக் ஓப்ராய். லட்சம் பேரை கொன்றாலும் கோடி இதயங்களை ஈரப்படுத்தியது சுனாமி அலை. லட்சம் பேரை கொன்றாலும் கோடி இதயங்களை ஈரப்படுத்தியது சுனாமி அலை. நான் என்ன பாவம் செய்தேன், வருத்தப்பட்டு கண்ணீர் விடும் சுனாமி பேரலை. Wherever you are, we'll reach you then. The professional courier. இதுவரை ஹைக்கூ வழங்கியவர் இஷாக். நீ அடுத்து பிறமொழி கவிதை நேரம். கவிஞர்
ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கனி கொய்தல் என்ற நூலிலிருந்து ஒரு கவிதை. ஓ இரவே, திரையிட்ட இரவே, என்னை உனது கவிஞனாக்குவாய். உனது நிழலில் மௌனமாக பல யுகங்களாக சிலர் காலம் கழித்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களையே நான் பாடுகிறேன். பல உலகங்களின் வெளியே சக்கரமின்றி நிசப்தமாய் சுழலும் உனது ரதத்தில் என்னையும் ஏற்றிக்கொள். கால மாளிகையில் இருண்ட அழகுடன் பொலிவுற்று விளங்கும் ராணியே நீ. கேள்வி கேட்க விரும்பும் பலர் திருட்டுத்தனமாக உனது காலி முற்றத்தின் வழியே நுழைந்து உனது ஒளியற்ற இல்லத்தில் அலைந்து அலைந்து தெளிவுடன் பதில் வருமா என்று தயங்கி நிற்கிறார்கள். காண முடியாத ஜோதியின் கைகளினின்று தெரித்து வந்த இன்ப பானங்களினின்று பல இதயங்கள் இன்ப வெறியுடன் இருளின் அஸ்திவாரத்தையே அசைத்திருக்கிறார்கள். இவ்வாறு விழிப்புற்ற ஆன்மாக்கள் அதிசயத்துடன் நட்சத்திர பொலிவையே உற்று நோக்கி கொண்டு தாங்கள் உடன் கண்ட அற்புதத்தையே சிந்தித்த வண்ணம் நிற்கிறார்கள். ஓ இரவே, இவ்விழிப்புற்ற ஆன்மாக்களை பாடும் அதிசய கவிஞனாக என்னை ஆக்குவாயாக. உனது அளப்பரிய மௌனத்தை பாடும் அரிய கவிஞனாக என்னை ஆக்குவாயாக. இது நோபல் பரிசு பெற்ற வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய கவிதை. இதற்கு அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கவிதை வழங்குகிற நிகழ்ச்சி. இந்த அமர்வினுடைய சிறப்பு விருந்தினர் வெண்ணிலா. இப்பொழுது வெண்ணிலா அவருடைய கவிதை விருந்தை நமக்கு பரிமாறுவார். தமிழின் பிந்தைய மொழிகளெல்லாம் செம்மொழியாக தமிழ் மட்டும் இன்னும் போராட வேண்டியுள்ளது. இந்தியன் என்ற வார்த்தையில் விடுபட்ட எழுத்தாகவே நிற்கிறான் தமிழன். தமிழகம் என்ன இந்தியாவின் மழை மறைவு பிரதேசமா? ஆதி கலாச்சாரத்தின் செழுமை தாங்கிய செம்மொழி, பூர்வ குடிகளின் பெருமை பறைசாற்றும் செவ்வியல் இலக்கியம் எல்லாம் இருந்தும் தமிழை செம்மொழியாக்க, மொழியை காக்க, மொழியையே ஆயுதமாக்கும் போராட்டம். நம் உணவில் பிட்சாக்கள் கலந்துவிட்டிருக்கலாம். நம் உடையில் ஃபெர்முடாஸும் ஜீன்ஸும் தவிர்க்க முடியாததாய் இருக்கலாம். நம் வீட்டிற்கு சோனியும் ஹோண்டாவும் அத்தியாவசியமாயிருக்கலாம். இவையெல்லாம் வாழ்வியல் மாற்றங்கள். நம் பிள்ளைகளுடன் பேசிக்கொள்ள தேவையில்லை அவசர ஆங்கிலமோ அதிகார இந்தியோ. இவையெல்லாம் வாழ்வியல் மாற்றங்கள். நம் பிள்ளைகளுடன் பேசிக்கொள்ள தேவையில்லை அவசர ஆங்கிலமோ அதிகார இந்தியோ. மொழி என் ஆடையன்று விதவிதமாய் மாற்றிக்கொள்ள, மொழி என் உணவன்று பசிக்கு தின்று வைக்க, மொழி என் அடையாளம், மொழி என் அங்கத்தின் அடையாளம். என் எழுதுகோலின் வழியே வழியும் எழுத்துக்கள் வெறும் வார்த்தை விளையாட்டன்று. மொழியை நீங்கள் நீர்போல் மாற்றி எதனுடனும் கலந்து பருகிக்கொள்ள தயாராயிருக்கிறீர்கள். எனக்கோ மொழி சுவாசம். என் மொழியை எதற்கும் அழைப்பேன் நான். சொப்பு வைத்து விளையாட, அம்மாவை கொஞ்சி மகிழ, அதட்டி உருட்ட, அதிகாரம் செய்ய என் மொழியை எதற்கும் அழைப்பேன் நான். நீங்களோ கலப்பு செய்ய அழைக்கிறீர்கள். என் மொழியை நீங்களோ கலப்பு செய்ய அழைக்கிறீர்கள். அதிசயம் என்னவென்றால் கலப்பையே விரும்பாதவர் நீங்கள். அதிசயம் என்னவென்றால் கலப்பையே விரும்பாதவர் நீங்கள். இனக்கலப்பு, மதக்கலப்பு, உயிர்கலப்பு என கலப்பென்பதையே கனவிலும் ஏற்காதவர் நீங்கள். உங்கள் வியாபார பண்டத்தை, உங்கள் அரசியலை, உங்கள் கைத்தடியை அலங்கரிக்க என எதற்கும் என் மொழியை அழைக்கிறீர்கள். கசாப்பு கடைக்காரன் என்ற பின் கத்தி அருகில் ரோஜா எதற்கு? சாராய வியாபாரி என்றான பின் குவளைகள் அருகில் பதநீர் எதற்கு? உங்கள்
ஆயுதங்களின் இலக்கு சுயநலமே என்றான பின் புகழ் சேர்க்க என் மொழியின் கலப்பெதற்கு? அடுத்த கவிதை. தேநீர் பற்றி பேசுவதற்கு எப்பொழுதும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. தேநீர் குடித்துக்கொண்டே பேச பிரியப்படும் நண்பர்கள் ரசனைக்குரியவர்கள். தேநீருக்கும் பேச்சுக்கும் பால்ய பந்தம். விரும்பும் நேரத்தில் கிடைத்துவிடும் தேநீரின் சுவையும் ருசியும் அபாரம். பக்கத்தில் வைக்கப்பட்டு ஆடை படிந்து குடிக்கப்படாமல் போகும் தேநீரில் அநேக அர்த்தங்கள் புதைகின்றன. மண்டை பிளந்து மனசேங்கி அடிமையைப் போல் மிழற்றி ஒரு தேநீருக்காக அலைபாகையில் ச தேநீர் என்ன பானமா? அடுத்த கவிதை. எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது என் புன்னகை என குதித்தாடினேன். புன்னகையின் வசீகரம் சுழன்றாடியது எனக்குள். என்னவனின் மனச்சஞ்சல பொந்துகளை நிறைக்க அவ்வப்பொழுது என் புன்னகையை பயன்படுத்தி வந்தேன். சஞ்சலம் ஒன்று என்னை சூழ புன்னகையை மறந்திருந்தேன். தேடி அலையும் இல்லம் என எதிர்பார்த்திருக்கையில் பூவொன்று உதிர்ந்த அதிர்ச்சியை கூட காட்டாமல் கலகலத்திருந்தது வீடு. அழுவதா தொலைப்பதா அடுத்தவர்க்கான புன்னகையை சுமப்பானேன் என வினா எழுந்ததில் பிற்பகல் வெயில் ஒன்றில் உணவு கேட்டு கரைந்த கிணற்றடி காகத்திற்கு எடுத்து போட்டேன் புன்னகையை. மனதிற்குள் பூத்தது எனக்கான புன்னகை. கடைசி கவிதை. காதல். காதல் நம் நாட்குறிப்பின் பக்கங்களை துவக்கி வைக்கிறது. வார்த்தை குவியல்களுக்கு மத்தியில் உடைந்த வளையல் துண்டோ வசீகரிக்கும் புன்னகை தாங்கிய புகைப்படமோ பேசிக்கொண்டிருக்கலாம். ரகசியம் என்றே எழுதப்படும் நாட்குறிப்புகள் படிக்கப்படும் சாத்தியங்களை உள்ளடக்கியே எழுதப்படுகின்றன. சுய குறிப்புகளுக்கான பக்கங்களில் அநேகமாய் அடுத்தவர்க்கான குறிப்புகள். காதலின் முதல் நாட்குறிப்புகள் அநேகமாய் எரிக்கப்படுகின்றன அல்லது கிழித்தெறியப்பட்டு கழிப்பறைக்குள் நீர் ஊற்றப்படுகின்றன. உங்களில் யாரேனும் இருக்கக்கூடும் கிழிக்கப்படாத நாட்காட்டியோ தொலைந்து போகாத காதலியோ கை கொண்டுள்ள அதிர்ஷ்டசாலிகள். நன்றி. இதுவரை வெண்ணிலா தம்முடைய கவிதைகளை வழங்கினார். போட்டி கவிதைக்கான முடிவு இப்பொழுது அறிவிக்கப்படும். வாழைப்பூ தலைகுனிந்து நிற்பது ஏன் என்ற தலைப்பிலே கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 16 பேர். கே. மருது, சிவ சிநேகிதன், சு. சேகர், கு. உமாதேவி, சுகுணா மணாளன், மாணிக்கவேலு, ஞாலன், ரகுபதி, மு. ஸ்ரீனிவாசன், டி. எஸ். முரளி, சா. இரா மணி, வைகரை செல்வி, நா. ராதாகிருஷ்ணன், எஸ். காசி, கா. சங்கர், நா. கார்த்தி. இந்த 16 பேரில் நா. கார்த்தி என்பவர் எழுதிய கவிதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நா. கார்த்தி. வாழைப்பூ தலைகுனிந்து நிற்பது ஏன்? ஆர்ப்பரிக்கும் மலைகள் ஆவேச அலைகளாக மாறிவிட்டதால் தலைகுனிந்தாயா? இல்லை, நடமாடும் தெய்வங்கள் என்று அவரவர் நம்பியிருந்த சாமியார்கள் எல்லாம் மாமியார் வீட்டுக்கு சென்றதாலா? இல்லை, அறிவியலின் ஆக்கப்பூர்வமான இன்டர்நெட்டை ஆபாசத்துக்கு பயன்படுத்தியதால் தலை குனிந்து விட்டாயா? விழுந்தாலும் பிறருக்கு உதவும் வாழையைப் போல விழாமல் இருக்கும் மனிதர்களை நினைத்தா? Gulf Asia Vision Network.